நீங்கள் மட்டும் கொஞ்சம் நல்ல வார்த்தையை பேசுனீங்கன்னா குடும்பம் சூப்பராகிடும். புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவளோ அதை என்ன பண்ணுறா? இடிச்சு போட்டுருதா. அதே தான் ஸ்திரீக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் அதான். ஏன் அப்படி ஸ்திரீயை பற்றி கொஞ்சம் அதிகம் போட்டுங்கன்னா, கொஞ்சம் இவங்க அதிகமாக பேசுகிறாங்க. கடவுள் உங்களுக்கு கொஞ்சம் பேசக்கூடிய ஆற்றலை நிறைய கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் மட்டும் கொஞ்சம் நல்ல வார்த்தையை பேசுனீங்கன்னா குடும்பம் சூப்பராகிடும். அவரும் பேசுவார், ஆனால் அவர் உங்கள் கம்பேர் பண்ணும்போது அவர் கம்மியாக தான் பேசுவார். ஆண்கள் தலைப்பு செய்தியை போல, பெண்கள் விரிவான செய்திகள். இப்போ நான் உங்களை குறைச்சி சொல்லனா, உங்களை சரியாக சொன்னேன்னா, உங்களை குறைச்சி சொல்லலை, அந்த விரிவான செய்தியை கொஞ்சம் நல்ல செய்தியாக பேசிட்டீங்கன்னா குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். ஆமென். ஐயோ இந்த அம்மா வாயை திறக்க போதா, இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்ற மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் வேறு மாதிரி நல்ல வார்த்தையை பேசுங்க. ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் என்கரேஜ். ஆமென். நல்ல நம்பிக்கை ஊட்டக்கூடிய நம்பிக்கையான வார்த்தையை ரெண்டு பேருமே பேசணும். ஆனால் பெண்களுக்கு ஏன் அது அதிகமாக கொஞ்சம் கூடுதல் சொல்கிறேன்னா, ஏன்னா கொஞ்சம் வாய் ஜாஸ்தி, அதில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னு வைங்களேன், அதுவே உங்களுக்கு பலமாக மாறிடும். ஆமென். சமாரியா பெண் மட்டும் வாயை எப்படி யூஸ் பண்ணா பாருங்களேன். வேற இயேசுவை பார்த்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணால் ஊரே இயேசுக்கிட்ட வந்துட்டு. ஒரு பெண்ணுங்க ஒரு ஊரே யாருக்கிட்ட கொண்டு வந்துட்டா? இயேசுக்கிட்ட கொண்டு வந்துட்டா. ஆமென். அப்போ பைபிள் சொல்லுகிறது, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அப்படின்னா என்ன? நீங்கள் என்ன பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நன்மை, ஜீவன், சுகம், ஞானம், வெற்றி பேசுனீங்கன்னா தூக்கி உங்கள் மேலே போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஆனால் அதுக்கு பதிலாக வேற மாதிரி பேசுனீங்கன்னா சொந்த செலவில் சூனியம். இதில் எவனோ எனக்கு செஞ்சுட்டான், ஏன் நீனும் செஞ்சவன் வாயால், தவளை தன் வாயால், அது பாட்டுக்கு பாம்பு அந்த பக்கம் போயிட்டு இருக்கும், கேட்டு அன்னைக்கு கவிட்டு போயிடும். அது போன பிறகு சத்தம் பண்ணலாம்ல. அதனால் இதுகள் இஷ்டத்துக்கு வாய் எதையாவது வச்சு பேசுறது. ஸோ அதனால் பைபிள் மனிதனுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து அதன் வல்லமை பற்றி நிறைய பேசுது. சும்மா கிடையாது. இயேசு தான் சொன்னார் மார்க் 11:23, அவன் சொன்னபடியே ஆகும். ஆமென். சும்மா எதையாவது கரெக்டாக பேசணும்.